சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகின் சிம்மக்குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் கவியரசர் கண்ணதாசன் இவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த நட்பு மிகவும் ஆழமானது. கவியரசரின் வரிகளுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்தவர் டி.எம்.எஸ். ஆனால் ஒருமுறை சேலத்தில் நடந்த ஒரு பாடல் பதிவின் போது கண்ணதாசன் செய்த ஒரு காரியம் டி.எம்.எஸ்ஸையே ஒரு நிமிடம் திகைக்க வைத்தது. அது என்ன சம்பவம்? ஒரு பாடல் பிறப்பதற்கு கவியரசர் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டார்? அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சௌந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்ட கவியரசர் கண்ணதாசனின் அபாரமான திறமை மற்றும் சேலத்தில் நடந்த அந்த சுவாரஸ்யமான பாடல் பதிவு குறித்த ரகசியங்களை பார்க்கலாம். கண்ணதாசன் கூட்டணி என்றாலே அது வெற்றிக்கான முத்திரை. சிவாஜி கணேசன் முதல் எம்.ஜி.ஆர். வரை அத்தனை ஜாம்பவான்களுக்கும் இவர்கள் இருவரும் இணைந்து கொடுத்த பாடல்கள் இன்றும் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்து கொண்டிருக்கின்றன. கவியரசர் வரிகளைச் சொல்ல டி.எம்.எஸ். அதற்கு தனது கம்பீரமான குரலில் மெருகேற்றுவார். அந்த காலத்தில் பல திரைப்படங்கள் சேலத்தில் உள்ள புகழ்பெற்ற மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டன. அப்படி ஒரு படத்தின் பாடல் பதிவிற்காக கவியரசர் கண்ணதாசன், டி.எம்.எஸ். மற்றும் இசையமைப்பாளர் என அனைவரும் சேலத்தில் தங்கியிருந்தனர். அந்த சமயத்தில் ஒரு பாடல் சூழலுக்காக அனைவரும் விவாதித்து கொண்டிருந்தனர். பாடல் பதிவு தொடங்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இன்னும் வரிகள் முழுமையாக முடியவில்லை. இசையமைப்பாளர் மெட்டு போட்டு தயாராக இருக்க டி.எம்.எஸ். அவர்கள் கவியரசருக்காக காத்திருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் கவியரசரிடம், கவிஞரே, நேரமாகிறது, வரிகள் எங்கே என்று கேட்டனர். அப்போது கண்ணதாசன் செய்த அந்த மேஜிக் இன்றும் பேசப்படுகிறது. யாரிடமும் பேசாமல் ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்தவர் அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒட்டுமொத்த பாடலையும் மடை திறந்த வெள்ளமென சொல்லி முடித்தார். இதை பார்த்த டி.எம்.எஸ்., கவிஞரே, நீங்கள் மனிதனா அல்லது நடமாடும் நூலகமா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி இத்தனை அழகான வரிகள் என்று வியந்து கேட்டாராம். டி.எம்.எஸ். அவர்கள் குறிப்பிடும்போது, கண்ணதாசன் ஐயாவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தேடல் இருக்கிறது. அவர் வாசித்த வாசிப்புதான் அந்த சேலம் ஸ்டுடியோவில் அவரை அத்தனை வேகமாக எழுத வைத்தது என்று கூறினார். குறிப்பாக அந்த பாடல் இடம்பெற்ற தத்துவங்கள் ஒரு சாதாரண மனிதனுக்கும் புரியும் வகையில் அமைந்திருந்தன. டி.எம்.எஸ். அந்த பாடலை பாடும்போது அந்த வரிகளில் இருந்த வலிமையை உணர்ந்து மெய்சிலிர்த்து போனாராம். கண்ணதாசன் ஒரு குழந்தை மனம் கொண்டவர் என்பார். டி.எம்.எஸ். எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் சேலம் போன்ற ஊர்களுக்கு செல்லும்போது அந்த ஊரின் அழகையும் மனிதர்களையும் கவனித்து அதையே பாடல்களாக மாற்றிவிடுவார். டி.எம்.எஸ். கண்ணதாசன் இடையேயான அந்த புரிதல்தான் இன்று வரை பல தத்துவ பாடல்கள் நம் காதுகளில் ஒலிப்பதற்கான முக்கியமான காரணம். சேலத்தில் நடந்த அந்த சம்பவம் கவியரசரின் மேதைக்கு ஒரு சான்று. டி.எம். சௌந்தரராஜன் போன்ற ஒரு மகா கலைஞர் வியந்து போற்றும் அளவுக்கு கவியரசர் தனது எழுத்தால் இமயமலையாக திகழ்ந்தார். நேயர்களே, டி.எம்.எஸ். கண்ணதாசன் கூட்டணியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எது? கவியரசரின் எழுத்து வேகம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தாள்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.